அன்பு சொந்தங்களே, தவக்காலம் 4ஆம் வாரம் அன்போடு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. கண்கள் திறந்தால் வாழ்க்கை மாறும். உங்கள் கண்களை திறந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அற்புதமான செயலை இந்த தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் தெளிவாக அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறார், மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், இறைவன் இதயத்தை பார்க்கிறார் என்று. மேலும் 2ஆம் வாசகத்தில் சொல்லப்படுகிறது எபேசியர் 5:8, ஒரு காலத்தில் இருளில் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியில் இருக்கிறீர்கள். நான் மீண்டும் பார்வை பெற்று விட்டேன் என்று நற்செய்தியிலே மகிழ்ச்சியோடு குருடன் சிறப்பிப்பதையும் பார்க்கிறோம். ஆக இந்த 3 மாசங்களும் ஒரு தெளிவை தருகிறது. கண்களை திறந்தால் வாழ்க்கை மாறும். இன்று கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, மனமிருந்து மன்னிக்க மறந்தவர்களாக வாழுகிற சமுதாயத்திலே தானே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று இன்றைய வார்த்தைகளை வித்தியாசமான அணுகுமுறையிலே சிந்திக்கலாம் வாங்க. முதல் செயல், இறைவன் இதயத்தை பார்க்கிறார். பார்க்கிறோம், சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்கா இருக்கிற இந்த உருவம் தாண்டா கடவுள் தேர்ந்தெடுத்த அரசராக இருக்குமோ என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இறைவன் சிறிய மெய்ப்பனாக இருந்த தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். அதாவது வெளிப்புறம் அல்ல, நல்ல இதயம் தான் இறைவனுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார். நீ வெளியே திடகாத்திரமா இருக்கிற அவனுடைய அண்ணனை பார்க்கிற, ஆனால் உள்ளம் தூய்மையோடு கள்ளம் கபடம் இல்லாமல் எளிமையாக மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது தான் எனக்குரிய அரசன் என்பதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதை அவர் அழகாக அங்கு உணர்த்துகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்குமே பெருசுதாங்க தேடுறோம். என்னைக்குமே நம்ம பார்வை மேல்நோக்கி இருக்கும். உயர்வா யார் இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்ப்போம். ஆனால் கீழ் நோக்கி பார்க்கிற பார்வையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பார்ந்தவர்களே. 2வது, இருளிலிருந்து ஒளிக்கு செல்லும் வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது. பவுல் கூறுகிறார், நீங்கள் ஒரு காலத்தில் இருளாக இருந்தீர்கள், கிறிஸ்துவை சந்தித்த பிறகு நாம் ஒளியில் நடக்க போகிறோம், நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதாவது நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, பொய்மையை விட்டு உண்மைக்கும், சுயநலத்தை விட்டு அன்புக்கும், பாவத்தை விட்டு நன்மைக்கும் அழைத்து செல்லவே வார்த்தை அழைக்கிறது. எதெல்லாம் வேணாமோ, எதெல்லாம் தேவையில்லாத அங்கமாக இருக்கிற வாழ்க்கையில அதை பிரிக்கிற பொழுது நிறைவின் ஆசி நமக்கு கொடுக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்கள். இன்னொரு கேள்வி நற்செய்தியாக உங்களை கேட்க விரும்புகிறேன். உண்மையான குருடர் யார்? உண்மையான குருடர் யாருங்க? யோசிச்சு பாருங்களேன். குணமடைந்த அவர் உடலில் மட்டுமல்ல இதயத்திலும் பார்க்க தொடங்கிவிட்டான். ஆனால் பரிசேயர்கள் கண்கள் இருந்தும் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்படி நடக்கும்? இவன் பாவியாச்சு, இவனுக்கு எப்படி பார்வை கிடைச்சது? நிச்சயமா இது ஏதோ ஒரு செயல்கள் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கேள்விகளை எழுப்பும் ஒரு மட சாம்பிராணிகளாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். எனக்கு அப்படிதாங்க அந்த மண்ணுலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை இல்லாத இதயம் உண்மையான குருடர்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர்கள் உண்மையான குருடர்கள். இந்த வருஷம் திரு அவை புனித அசிசியாரை அவரது 800வது ஆண்டு விண்ணேற்பு நிகழ்வை நாம் அனைவருமே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இளைஞராக இருந்த போது அவர் பணம், மகிழ்ச்சி, புகழ், ஆடம்பரம், பகட்டுத்தனமும் சந்தோஷமா வாழ்ந்தாருங்க. ஆனா அவரை கடவுள் அழைத்த பொழுது ஒரு ஏழைகளை பார்த்து, தொழுநோயாளிகளை பார்த்து மனமாற்றம் அவரது இதய கண்கள் திறந்து ஏழைகளுக்காக மாறி இறைவன் படைத்த அனைத்திலுமே கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து கண்கள் திறக்கப்பட்டவுடனே வாழ்க்கை மாற்றம் அவரில் ஏற்பட்டதல்லவா? இன்று நம்மிலும் அது வேண்டும் என்பதை வார்த்தை அழைக்கிறது. என் வாழ்க்கையில் ஏதேனும் ஆன்மீக குருடுத்தனம் இருக்கிறதா? கேட்டு பாருங்க. நான் மனிதர்களை வெளிப்புறத்தில் மட்டும் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறேனா? நான் இருளிலா அல்லது ஒளியிலா எங்கு இருக்கிறேன் என்பதையும் நீங்கள் கேட்க வேண்டும்.
இறைவன் வெளிப்புறத்தை அல்ல, இதயத்தை பார்க்கிறார். இயேசு நம்முடைய கண்களையும் இதயத்தையும் திறக்க விரும்புகிறார். நாம் இன்றே சொல்வோம், ஆண்டவரே, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற செய்யும் என்று. ஆமாங்க, ஏதோ ஒரு வகையில நமது வாழ்க்கையும் மழுங்கி மங்கி குருடுத்தனமாக மாறிவிட்டது. மீண்டும் புது பிறப்பெடுத்து கண்களை திறந்தால் வாழ்க்கை மாறும், ஆசீர் கிடைக்கும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் அகக்கண்களும் சீரிய சிந்தனையின் கண்களும் திறக்கப்பட்டு நீர் எவ்வாறு ஒவ்வொன்றையும் நன்மையாக்குறது அணுகிறீரோ, நாங்களும் அவ்வாறு செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.